ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தினமும் ஒரு வீட்டுக்கு குறி பார்த்துட்டு வரோங்க. அந்த வரிசையில் ஒரு சூப்பரான டிப் பாருங்கள். ஒரு சிலர் வீட்டில் புட்டு குழல் இருக்காது. அவங்க நார்மலாக இட்லி பானையில் நம்ம உதிரி உதிரியாக செஞ்சு சாப்பிடுவோம். அதுக்கு பதிலாக ஷேப்பாக புட்டுக்குழலை செஞ்ச மாதிரியே பண்ணிக்கலாம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். நம்ம புட்டு மாவு ரெடியாக வச்சுக்கலாங்க. தேங்காய் துருவல் ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு குட்டி டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் தேங்காய் துருவல் ஒரு லேயர், புட்டு மாவு ஒரு லேயர் நல்லா ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து தேங்காய் துருவல் ஒரு லேயர், புட்டுமா ஒரு லேயர் அதே மாதிரி வச்சு நல்லா ப்ரெஸ் கொடுத்துட்டு இட்லி பானையில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா ஈரத்துணி விரிச்சிட்டு அதில் நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கிற டம்ளரை உள்ளே கவிழ்த்திங்கன்னா அழகாக ஷேப் கிடைக்கும். ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணுங்கள். அழகான ஷேப்பில் புட்டு நம்மளுக்கு ரெடி. இதுக்கு நீங்கள் காரமாக கடலை குழம்பு வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா நாட்டு சக்கரை அல்லது அஸ்தா சக்கரை சேர்த்து கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக அந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். டிப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.